Hello friends, welcome to Reva Designers. நம்ம இந்த வீடியோவில் சுடிதாரோட ஓப்பன் கிட்ட எப்படி மடித்து தைக்கிறதுங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இதோட இந்த சுடிதார் தைக்கிற பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது இது பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் பேலன்ஸு. இதை ஃபஸ்ட்டு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அது மடக்கடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சாக மடக்கும்போது இந்த அளவுக்கு இப்படி வரும். இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிளாத் இருக்குது அப்படின்னா உள்ள 1/4 இன்ச் மடக்கி மறுபடியும் 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி பட்டையாக, ரொம்ப பட்டையாக இல்லாமல் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுங்கிற அளவுக்கு மட்டும் மடக்கி அடிக்கணும். ரொம்ப பட்டையெல்லாம் அடித்தா பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இதை நம்ம ஃபுல்லாக இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, இப்போது நான் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படியே கண்டினியூவஸாக அதை க்ளோஸ் பண்ணாமல் இப்படியே 4 பக்கம் அடிச்சுட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே கொண்டு வந்து முடிப்பேன். உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வசதிப்படலை அப்படின்னா அந்த எண்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் மேலே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 பக்கம் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடித்த இந்த பார்ட்டை லாஸ்ட்டாக கூட அடிச்சுக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இதை குறுக்க தையல்லாம் போடாமல் இந்த எல் ஷேப்லேயே கொண்டு வந்து முடிச்சிருவேன். அந்த மாதிரி தான் இதில் தைச்சிருக்கேன். எல்லா இடத்துலையும் ஒரே ஈவனாக கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச் அளவுலேயே மடிச்சடிக்கணும். இந்த மடிச்சடிக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே அந்த 1/2 இன்ச் அளவுக்குள்ளே அடித்தா தான் நல்லா இருக்கும். ரொம்ப பட்டையாக அடிச்சுட்டு அது ஏதோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியே இருக்கும். சுடிதாரோட லுக்கை கெடுத்துரும். ரெண்டாவது, இந்த ஓப்பன் கிட்ட அடிக்கும்போது ஏற்கனவே நம்ம டாட் அடித்து விட்டுருப்போம். ஓப்பனை க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பன் கிட்ட அடிக்கும்போது கரெக்டாக ஓப்பன் மேலேயே அடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் கொண்டு போய் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி அந்த மாதிரிலாம் அடிக்க தேவையில்லை. ஓப்பன் கிட்டையே அதை இப்படி மாதிரி வளைச்சி அடுத்த சைடுக்கு போயிடலாம். இப்போது ஃபுல்லாக அதே மாதிரியே தையல் போட்டு விட்டுறலாம். இப்போது ஃபஸ்ட்டு மடக்கி அடிக்கிறது முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம நல்லா அது கரெக்டாக படிஞ்சு நிற்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் போடுவோம். அதை எப்போவுமே இந்த தையல் போடும்போது சுடிதாரோட மேல் பக்கத்தில் போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா எங்கேயாவது நம்ம தெரியாமல் இழுத்து இருந்தால் கூட அது சுருக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் மேல் பக்கம் நம்ம கரெக்டாக இழுத்து வச்சு தைக்கும்போது கொஞ்சம் கூட சுருக்கே வராது. ஆனால் அதே உள்பக்கம் தைச்சிட்டா அந்த சுருக்கு மேலே தெரிகிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த சைடு தையல் போடும்போது மட்டும் சுடிதாரை திருப்பி மேல் பக்கத்தில், அதாவது நல்ல பக்கத்தில் கரெக்டாக இந்த மாதிரி தையலை போட்டுடணும். இந்த மாதிரி தையல் போடுறது கரெக்டாக எட்ஜிலேயே போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையும் நான் அந்த எல் ஷேப் மாதிரியே கொண்டு வந்து முடிக்கிறதுனால தையல் குறுக்க அந்த தையல் இந்த தையலோட ஜாயிண்ட் ஆகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி நல்லா கரெக்டாக எட்ஜிலேயே தைச்சி விட்டுறலாம். இதையும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே கொண்டு வந்து இப்போ நான் முடிச்சிட்டேன்.
இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரே ஒரு ஒர்க் தான். பேக் சைடு 2 டாட் பிடிக்கணும். அவ்வளோதான். இதோட சுடிதார் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் சைடு 2 டாட் பிடிக்கணும். இதுக்கு வந்து ஷோல்டரை சென்டர் பண்ணிக்கலாம். 2 பக்கத்து ஷோல்டரையும் சென்டரோட அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து எந்த இடத்துல டாட் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு 11 இன்ச்சுக்கு கீழே ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் தையல் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அதிலிருந்து ஒரு 11 இன்ச்சுக்கு கீழே டாட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இன்ச் அளவுக்குள்ளேயே அந்த டாட்டை வந்து முடிச்சிடணும். இந்த டாட் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு பெருசு பண்ணலாம். அதுக்கு மேலே போனால் ரொம்ப நல்லா இருக்காது. அதே மாதிரி முடியும் போதும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் எப்படி பண்ணமோ அதே மாதிரியே எண்டுலேயும் முடிச்சிடணும். அவ்வளோதான் இந்த டாட் போடுறது. இன்னொரு பக்கத்துலேயே அதே மாதிரி டாட் போட்டு விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.